தமிழகத்தில் வேலூர், ஈரோடு, கரூர், பரமத்தி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுட்டெரித்த வெயில். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவு. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் 10 TMC தண்ணீர் உள்ளதால் கோடையில் குடிநீர் தட்டுப்பாடு வராது. போதுமான நீர் இருப்பு உள்ளதாக குடிநீர் வாரிய அதிகாரிகள் தகவல். நீதித்துறையில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளும் பணியில் சேர்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டின் உரிமையை காக்க கௌரவம் பார்க்காதீர்கள். அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க முடியாது என அறிவித்தவர்கள் கூட வர வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிவாஜி கணேசனின் பேரன் துஷ்யந்த் நிறுவனம் 3,74,00,000 ரூபாய் கடன் பெற்ற விவகாரத்தில் நடவடிக்கை. சிவகங்கை மாவட்டம் வாணியங்குடி அருகே 8 வயது சிறுவனை கடத்த முயற்சி என புகார். மர்ம நபரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த பொதுமக்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையில் மாற்றம் இல்லை. 1 கிராம் தங்கம் 7,940 ரூபாய்க்கும் 1 சவரன் 63,520 ரூபாய்க்கும் விற்பனை. அயோத்தி ராமர் கோவில் மீது தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டியதாக ஒருவர் கைது. பாகிஸ்தானின் ISI உளவு அமைப்பிடம் பயிற்சி பெற்றிருப்பது விசாரணையில் அம்பலம். சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் முதல் அரையிறுதிப் போட்டியில் இந்தியா, ஆஸ்திரேலிய அணிகள் பல பரீட்சை. மற்றொரு அரையிறுதியில் தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து அணிகள் மோதல். வேதாரண்யம் தலைஞாயிறு பகுதியில் 280 கோடியில் புதிய சிப்காட் அமைக்கப்படும். நாகையில் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. இரண்டாயிரத்து 14ஆம் ஆண்டு 55 லட்சம் கோடியாக இருந்த இந்தியாவின் கடன் சுமை தற்போது 181 லட்சம் கோடியாக மாறியிருப்பதற்கு காரணம் என்ன? மத்திய அரசுக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி. தமிழகத்தை நம்பர் 1 கடன்கார மாநிலமாக திமுக மாற்றி வைத்துள்ளதாக அண்ணாமலை பதிலடி. மத்திய அரசு நாட்டின் உட்கட்டமைப்பை மேம்படுத்த கடன் பெற்றுள்ளதாகவும் திமுக வாங்கிய கடன் எதற்காக என்றும் கேள்வி. தமிழகத்தில் தொடங்கிய +2 பொதுத் தேர்வை 8 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதினர். நாகையில் அரசு பள்ளிக்கு சென்ற அமைச்சர் அன்பில் மகேஷ் மாணவ மாணவிகளை சந்தித்து வாழ்த்து. All the best, ma'am. நல்லா எழுதுங்க எக்ஸாம் எழுதுங்க. Good. Very good. ராமநாதபுரத்தில் +2 தேர்வு எழுத மாற்றுத்திறனாளி மகளை தோளில் சுமந்து தேர்வு அறைக்கு வந்த தாய். அந்தியூரில் தேர்வு மையத்திற்கு மாறி வந்த 3 தனி தேர்வர்களை தனது வாகனத்தில் ஏற்றி உரிய தேர்வு மையத்திற்கு கொண்டு வந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் காலையில் தாய் இறந்த துக்கத்தை மறைத்து +2 தேர்வு எழுதிய மாணவர். தேர்வு எழுதிய பின்னர் இறுதிச் சடங்கு செய்த சோக சம்பவம். பன்னிரண்டு வாரங்களுக்குள் விசாரணையை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை. நடிகை விவகாரத்தில் சீமானின் மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு.
நடிகையுடன் பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு இல்லை, தேவையில்லை. மதுரையில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ராமஜெயம் கொலை வழக்கில் விசாரணை அதிகாரிகள் மாற்றம். திருச்சி DIG, தஞ்சாவூர் SP ஆகியோர் கூடுதலாக நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாடு முழுவதும் பாலியல் குற்றங்களை தடுக்கும் வகையில் விழிப்புணர்வு கருத்தரங்கை நடத்த தமிழக வெற்றிக் கழகம் முடிவு. தாவேக மகளிர் அணி சார்பில் வரும் 8ஆம் தேதி மகளிர் தினத்தன்று மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த திட்டம். சென்னை அருகே விடிய விடிய மது அருந்திய தனியார் கல்லூரி மாணவி மரணம். தோழியின் அறையில் தங்கியிருந்த நிலையில் அளவுக்கு மீறி மது குடித்ததால் உயிரிழப்பு. விழுப்புரம் மாவட்டம் கிரிமேடு பகுதியில் காதலனுக்கு தேநீரில் எலிமருந்து கலந்து கொடுத்த விவகாரம். 1 மாதமாக தலைமறைவாக இருந்த காதலியை கைது செய்து சிறையில் அடைத்தது காவல்துறை. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே சாலை வசதி இல்லாததால் உடல்நலன் பாதிக்கப்பட்ட மூதாட்டியை டோலி கட்டி தூக்கிச் சென்ற உறவினர்கள். உதகை நகர்ப்புறத்தில் உள்ள கணபதி நகரில்தான் இந்த நிலைமை என்று வேதனை. சென்னை எழும்பூரில் உள்ள தியேட்டரில் காலாவதியான குளிர்பானம் விற்கப்பட்டதாக ஊழியர்களிடம் பெண் வாக்குவாதம். இது ஜூஸ்ங்களா? இது ஜூஸா? ஜூஸ் ஃபர்ஸ்ட் டைம்ல ஃபுல்லா வரவே வராது. கீழ அந்த டேக் கீழ தான் இருக்கும் ஜூஸ். ஆல்பர்ட் தியேட்டரில் உள்ள கேண்டீனில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு. சென்னை எழும்பூரில் உள்ள ஆல்பர்ட் தியேட்டர் கேண்டீனில் காலாவதியான உணவுப் பொருட்கள் பறிமுதல். கேண்டீன் லைசன்ஸை ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அனைத்து மால்களிலும் சோதனை நடத்தப்படும் என்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் பேட்டி. வழி பிரச்சனையில் பெண்கள் மீது கூலிப்படையை ஏவி தாக்குதல் நடத்திய கொடூரம். சேலத்தை அடுத்த வேட்டுவப்பட்டி கிராமத்தில் அதிர்ச்சி சம்பவம். திமுக கூட்டணியில் தங்களுக்கு எந்த ஒரு நெருக்கடியும் இல்லை. கருத்து முரண் இருந்தாலும் கட்டுக்கோப்பாக இருப்பதாக திருமாவளவன் கருத்து. தென் மாவட்டங்களில் இருந்து தாம்பரம் வரை இயக்கப்படும் அரசு பேருந்துகள் கிளாம்பாக்கம் வரை மட்டுமே இயக்கப்படும். தாம்பரத்தில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் நடவடிக்கை. நூற்று 62 பயணிகளுடன் அந்தமான் சென்ற விமானம் மோசமான வானிலை காரணமாக சென்னைக்கே திரும்பி வந்தது. 4 மணி நேர தாமதத்திற்கு பின்னர் மீண்டும் அந்தமான் புறப்பட்டு சென்றது. நாற்றம்பள்ளி அருகே காதல் திருமணம் செய்து கொண்ட மகள் தாய்க்கு சொந்தமான 3 சென்ட் நிலத்தில் பூமி பூஜை போட்டதால் தகராறு. தாயும் உறவினர்களும் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதம் செய்து அடிதடியில் இறங்கியதால் பரபரப்பு, சாலை மறியல். சேலம் மாவட்டம் தலைவாசலில் கலப்பட டீசல் காரணமாக கார் என்ஜின் பழுதான விவகாரத்தில் சென்னை நுகர்வோர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. மொத்த செலவு தொகையான 8 லட்சம் ரூபாயை கார் உரிமையாளருக்கு வழங்குமாறு பெட்ரோல் நிலையத்திற்கு உத்தரவு. கடந்த 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் 3656 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்படையின் தாக்குதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். ராமேஸ்வரம் அடுத்த தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் 4வது நாளாக
திருவோடு ஏந்தி நூதன போராட்டம். பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்பு. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க கோரிக்கை. இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்படும் விசைப்படகுகளுக்காக உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகை உயர்வு 6 லட்சம் ரூபாயில் இருந்து 8 லட்சம் ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. திண்டிவனத்தில் நீட் தேர்வு அச்சம் காரணமாக மாணவி தற்கொலை செய்து கொண்ட செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சி அடைந்தேன். அந்த நீட் ரகசியத்தை திமுக உடனடியாக சொல்ல வேண்டும் என இபிஎஸ் வலியுறுத்தல். திருமணம் செய்யக்கூடாது என்ற பெரியாரின் கோட்பாட்டிற்கு எதிராக பெரியாரின் பக்தர்கள் பேசுகிறார்கள். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. சென்னையில் தந்தையை இரும்பு ராடால் அடித்து கொன்றுவிட்டு ராஜஸ்தான் தப்ப முயன்ற மகன் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கைது. கொலை தொடர்பான வீடியோவை மாமாவின் செல்போன் எண்ணுக்கு அனுப்பிய நிலையில் போலீசாரிடம் சிக்கினார். மதுரை செல்லூர் பகுதியில் ஜேசிபி வாகனம் மூலம் ஆட்டோ, கார், பைக் உள்ளிட்ட 25ற்கும் மேற்பட்ட வாகனங்களை உடைத்து நொறுக்கிய சிறுவனை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை. வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாக பொதுமக்கள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே ஜம்புகுட்டப்பட்டி கிராமத்தில் தாத்தா சொத்தை கிரயம் செய்ததில் தகராறு. யூடியூப் பார்த்து பங்காளியை மண்வெட்டியால் அடித்துக் கொன்ற இளைஞர் கைது. திருப்பூரில் சாலை மோசமாக உள்ளதாக கூறி கையில் கட்டுடன் சக்கர நாற்காலியில் வந்த மாமன்ற உறுப்பினரால் பரபரப்பு. நாடகம் என தெரிந்ததால் மாமன்ற உறுப்பினரை வெளியேற்ற மாநகராட்சி மேயர் உத்தரவு. மதுரவாயல் துறைமுகம் பறக்கும் சாலை திட்டப்பணிகள் மீண்டும் மும்முரம். இரும்பு தகடுகள் வைக்கப்பட்டதன் காரணமாக சாலை குறுகலானதால் கடும் போக்குவரத்து நெரிசல். கொளுத்தும் வெயிலில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் அவதி. சென்னை கும்மிடிப்பூண்டி ரயில் மார்க்கத்தில் மீண்டும் 2 ரயில் சேவை தொடக்கம். பயணிகள் தொடர் கோரிக்கையை ஏற்று தெற்கு ரயில்வே நடவடிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையில் வரதட்சணை புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் போலீசார் 8 மாதங்களாக அலைக்கழிப்பு. மாமனார் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும் மகளிர் காவல் நிலையம் முன்பு பெண்ணின் குடும்பத்தினர் தர்ணா. எனக்கு தெரியும் ஆகாதுன்னு தெரியும். எத்தனை நாள் சார்? 8 மாச காலமா? நாங்களா வசதி கிடையாது. பூரா டீ கடையில வந்து கிளாஸ் பண்ணுவாங்க. பாக்கல பேண்ட் சட்டை போடுவாங்க. பூரா டீ கடையில 300 ரூபாய்க்கு இவன சார் பெத்த தகப்ப பொண்ண பெத்த தகப்ப இவர் பொண்ண பெத்த தகப்ப. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் திருமணம் முடிந்து சில மணி நேரங்களிலேயே சாலை விபத்தில் சிக்கிய புதுமண தம்பதி. கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ கவிழ்ந்து விபத்து. புதுமண தம்பதி உட்பட 4 படுகாயம். திருவள்ளூர் அருகே கஞ்சா கடத்திய நபரை சிறைக்கு அனுப்பிவிட்டு அவரது மனைவியிடம் லஞ்சம் கேட்ட காவலர். எப்படி ஜாமீன் கிடைக்கிறது என்று பார்க்கிறேன் என மிரட்டிய ஆடியோ வைரலானதால் அதிர்ச்சி.
3 நாள் பயணமாக குஜராத் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி கிர் காடுகளில் லயன் சஃபாரி. கேமராவோடு ஜீப்பில் பயணம் செய்தவர் எடுத்த புகைப்படங்கள் இணையதளத்தில் வைரல். ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவில் பட்டாசு பார்சலை இறக்கிய போது பயங்கர வெடி விபத்து. 3 தொழிலாளர்கள் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. கர்நாடகாவின் அடுத்த முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் என முன்னாள் மத்திய அமைச்சர் வீரப்ப மொய்லி உறுதி. யார் நினைத்தாலும் அதை தடுக்க முடியாது என கூறியதால் கர்நாடக அரசியலில் பரபரப்பு. கர்நாடகாவில் சட்டப்பேரவை கூட்டத்தில் பங்கேற்கும் எம்எல்ஏக்களுக்கு மசாஜ் சேர் வழங்க உத்தரவு. கர்நாடக சபாநாயகர் அதிரடி ஆஃபர். இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா உடல் பருமனாக உள்ளதாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் முகமது ஷமா தெரிவித்த கருத்தால் சர்ச்சை. பாஜக பிசிசிஐ கண்டனம் தெரிவித்ததை அடுத்து தனது எக்ஸ் தள பதிவை நீக்கினார் முகமது ஷமா. மகாராஷ்டிராவில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையில் கவிழ்ந்து விபத்து. பைக் மீது மோதாமல் தவிர்ப்பதற்காக பேருந்தை திருப்பிய போது விபத்தில் சிக்கியது. 20க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயம். ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் 1400 பணியாளர்களை பணியிலிருந்து நீக்க முடிவு. பங்குச்சந்தையில் சரிவை கண்டு வருவதால் நடவடிக்கை என தகவல். உத்தரப்பிரதேசத்தில் நாய்கள் பாதுகாப்பு மையத்தில் ஊழியரின் காலை கவ்விய பிட்புல் ரக நாய். அதிர்ச்சியூட்டும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. ஜோர்டானில் இருந்து இஸ்ரேலுக்குள் நுழைய முயன்ற இந்தியர் சுட்டுக் கொலை. கேரளாவைச் சேர்ந்த நபரின் உடலை இந்தியாவிற்கு அனுப்பி வைக்க இந்திய தூதரகம் நடவடிக்கை. அமெரிக்கா ரஷ்யாவுக்கு இடையேயான உறவில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக ரஷ்ய அதிபர் புதின் நம்பிக்கை. மேற்குலக நாடுகள் தங்களுக்குள் அடித்துக் கொள்வதால் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ளதாகவும் பேச்சு. அமெரிக்காவுடனான உறவை தம்மால் மீட்டெடுக்க முடியும் என யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பேச்சு. யுக்ரைனுக்கான நிதி உதவியை அமெரிக்கா நிறுத்தாது என்றும் நம்பிக்கை. ரஷ்ய ஆயுதப்படை சார்பில் விண்ணில் செலுத்தப்பட்ட சோயூஸ் ராக்கெட் பாதுகாப்பு நோக்கங்களுக்காக விண்ணில் செலுத்தப்பட்டதாக தகவல். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் தனிமைச் சிறையில் அடைப்பு. இம்ரான் கானை சந்திக்க அவரது மனைவிக்கு கூட அனுமதி மறுக்கப்படுவதாக தெஹ்ரிக்-இ-இன்சாஃப் கட்சி குற்றச்சாட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.